ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் பாதி வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் ப்ளவுஸில் பார்த்த ஒர்க்கை தான் உங்களுக்கு பிக்சராக நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் பின் உயரம், முன் உயரம், அதுக்கப்புறம் ஆம்கோல், தோள்பட்டை, கழுத்தகலம், அதுக்கப்புறம் கழுத்து ட்ராயிங் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துடலாம். அந்த முன்னாடிக்கு மார்க் பண்ணுறதுக்கு முன் உயரம் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பீங்களே, அதுலேருந்து இப்போ வைக்கிற அளவு எல்லாமே காமன் தான். ஃபஸ்ட்டு வந்து 2.25க்கு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை பாதியாக டிவைட் பண்ணி 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் இப்போ வைக்கிறேன்ல, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சுட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ வைக்கிற அளவை நீங்கள் நோட்டில் தேடாதீங்க. ஏன்னா இது வந்து காமனாக எல்லாருக்குமே வைக்க வேண்டிய அளவு தான். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக எடுத்த அளவு எல்லாத்தையுமே நம்ம இதில் மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுல இது எல்லாமே டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வைக்கிற இன்ச்சஸ் தான். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி போட்டதுலேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச் நம்ம பாயிண்ட் வச்சதுலேருந்து க்ராஸாக ஒரு இன்ச்சுக்கு பாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு இன்ச்சுக்கு பாயிண்ட் வைக்கணும். இதே போல் பாயிண்ட் வச்சு இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சொல்லும்போது எந்த இன்ச்சஸுமே புரியாத மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து எதுக்கு எவ்வளோ இன்ச்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போது லாஸ்ட்டாக இந்த கடைசியில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு இதையும் இதே போல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதே போல் ஒரு பாயிண்ட் வச்சு அதை அழகாக ஒரு கர்வ் மாதிரி பண்ணி விட்டுருங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ஒரு கோடு வந்து போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அளவு, அதாவது அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கொக்கி பகுதி இருக்கும் பாருங்கள். பட்டியை ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சு நீங்கள் அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. க்ராஸாக ஜாயின் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். நம்ம இதை வந்து இன்னொரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்படி தான் இதை நம்ம அப்படியே லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம கை கட் பண்ணுறது, பட்டி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன் உயரம் கோட்டில் வந்து 2.25 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த 2.25 இன்ச்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சை ஹாஃபாக டிவைட் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த நீட்டுக்கும் ஒரு 3 இன்ச்சுக்கு பாயிண்ட் வைக்கணும். அந்த வச்ச பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும், க்ராஸாக ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டும், இந்த சைடு க்ராஸாக ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த க்ராஸாக வச்ச பாயிண்ட் எல்லாத்தையுமே அழகாக ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிப்போம்னா, டாட் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். ப்ளவுஸ் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு 3 டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் அந்த கடைசியில் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு க்ராஸாக அப்படியே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட ஜாயின் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அளவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த இடம் வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வச்சு இந்த சைடு க்ராஸாக ஜாயின் பண்ணணும். இதை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படியே உங்கள் அட்டெண்டன்ஸை கொடுத்துட்டு போங்க. நம்ம பட்டியும் கை மார்க் பண்ணுறதும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தால் அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான Q&A பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.